திருப்பதி போகிறீங்களா? இந்த விஷயத்த தெரிஞ்சுக்காம போயிட்டீங்கன்னா, உங்களுடைய டிக்கெட்டுக்கான பணமும் வேஸ்ட்டு, உங்கள் டைமும் வேஸ்ட்டு, ஏன் பெருமாள தரிசிக்கிறது கூட டவுட்டா மாறிடலாம். திருப்பதி ஏழுமலையான தரிசிக்க ரூ. 300 சிறப்பு தரிசன டிக்கெட் வாங்கினவங்களுக்கும், இலவச தரிசனத்துக்கு டோக்கன் வாங்கினவங்களுக்கும் வர 16ஆம் தேதியிலிருந்து புதிய நடைமுறை வரும் அப்படின்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவிச்சிருக்காங்க. திருப்பதிக்கு ஒரு நாளுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வராங்க. பண்டிகை காலங்களில் லட்சக்கணக்கானவங்க வந்து ஏழுமலையான தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போல்லாம் ரூ. 50 தரிசன டிக்கெட் மேல் திருப்பதிலேயே கிடச்சிது. ஆனால் இப்போ ரூ. 300 தரிசன டிக்கெட் ஆன்லைனில், அதுவும் 90 நாட்களுக்கு முன்னாடியே புக் செய்ய வேண்டியிருக்கு. அதனால் நினச்ச நேரத்தில் பெருமாளை பார்க்கணும் அப்படின்னா தர்ம தரிசனம் இல்லை நடைபாதை தரிசனத்தில் தான் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நிலையில் தர்ம தரிசனத்தில் மணிக்கணக்காக காத்திருக்கிறத தடுக்கிறதுக்காக டோக்கன் வழங்கப்படுது. இந்த டோக்கனில் நீங்கள் எப்போ தரிசனம் பண்ணணும் அப்படின்றதுக்கான நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் உள்ளே போகலாம். பொதுவாக ரூ. 300 டோக்கன் வாங்கி தரிசனத்துக்கு போகிறவங்கள டைம் பார்த்துலாம் அதிகாரிகள் அனுப்புறதில்ல. உதாரணமாக 3 மணிக்கு சாமியை பார்க்குறதுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா 1 மணிக்கு போனாலும் அனுமதிச்சாங்க, சாயங்காலம் 5 மணிக்கு போனாலும் அனுமதிச்சாங்க. இதனால் 1 மணிக்கு டிக்கெட் வாங்கினவங்க 5 மணிக்கு டிக்கெட் வாங்கினவங்க கூட்ட நெரிசலில் சிக்கி பெருமாளை தரிசிக்கிறதுக்கு மணிக்கணக்காக காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. இதனால் குழந்தைகள், முதியவர்கள், உடல் உபாதை இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க. இதை கருத்தில் கொண்ட தேவஸ்தானம் இனிமேல் ரூ. 300 டிக்கெட் வாங்கினவங்க, இலவச தரிசன டோக்கன் வச்சுருக்கவங்க, அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தில் மட்டும்தான் தரிசன வரிசையில் அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்ற புதிய நடைமுறையை அறிவிச்சிருக்காங்க. ஒதுக்கப்பட்ட நேரத்துக்கு முன்னாடியோ லேட்டாவோ வந்தால் அனுமதி மறுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய நடைமுறை வர 16ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருது. இந்த நடைமுறை மூலமாக தேவையே இல்லாமல் மணிக்கணக்காக பக்தர்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் தவிர்க்கப்படும் அப்படின்னும் தேவஸ்தானம் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோவை திருப்பதிக்கு போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க ஸ்க்ரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.